30 வயது நங்கைக்கு இதய அறுவை சிகிச்சை. எடக்கு மடக்கான சிகிச்சை என்பதால் மரணத்தின் விளிம்பிலே போய் நின்றாள் அவள். அப்போது அங்கே கடவுளை கண்டாள். ஏக்கத்துடன் மன்றாடி கடவுளிடம் கேட்டாள், என் காலம் முடிந்து விட்டதா? கடவுளின் கருணை பார்வை என் மேல் கிடையாதா? ஏன் கிடையாது என்று கருணை பார்வையை வீசினார் கடவுள். சரி போ, இன்னும் 50 ஆண்டுகள் ஆயுளை நீட்டிக்கிறேன், வாழ்க வளமுடன். இது தெரியாமல் மூக்கு கண்ணாடியை கலற்றியபடி முதலில் கைவிரித்த அதே டாக்டர் வெற்றிகரமாக சிகிச்சை முடிந்ததாக இப்போது அறிவித்தார். அடுத்த மாதமே என்ன செய்தாள் தெரியுமா? அந்த யுவதி பிளாஸ்டிக் மேம்பாட்டு நிலையத்திற்கு விரைந்தாள், பணத்தை கொட்டினாள், ஆணையிட்டாள், என் தொங்கிப் போன கண்ண சதைகளை இழுத்து நிமிர்த்துங்கள், மொக்கை மூக்கை சற்றே ஷார்ப்பு மூக்காக மாற்றுங்கள், முயல் காதுகளுக்கு முடிவு கட்டி முகத்தை செழுமையாக்குங்கள், தொப்பை கொழுப்பை வறண்டி எடுங்கள், சுரண்டி எடுங்கள், விழிகளுக்குள்ளே வசீகர லென்ஸ் பொருத்துங்கள், மொத்தத்தில் என்னை ஒரு பேரழகியாக்குங்கள், கூந்தலின் நிறத்தை மாற்றுங்கள், ஏனென்றால் நான் இன்னும் 50 ஆண்டுகள் வாழப் போகிறேன். கடவுளே கருணை அளித்து விட்டார். காசை கண்ட சிகிச்சை யுவதிகளும் அவளை பேரழகியாக்கி அனுப்பி வைத்தார்கள். அழகு மேம்பாட்டு நிலையத்திலிருந்து ரோட்டுக்கு வந்து ஒய்யாரமாக நடந்து சென்ற அவளை, அந்த யுவதியை, அழகு யுவதியை கடைத்தெரு கண்களின் கண்கள் கண்ணா பின்னாவென்று மொய்த்துக் கொண்டிருக்க அடுத்த 50வது நிமிடமே தாறுமாறாக தரிகட்டு வந்த தண்ணி லாரி ஒன்று அவள் மேல் ஒய்யாரம் ஏறிவிட சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போனாள். கடவுள் முன்னால் போய் நிறுத்தப்பட்டாள். கடவுளை கண்டவுடன் கடுப்பேற்றினாள் யுவதி. இன்னும் 50 ஆண்டுகள் ஆயுள் உண்டு என்று சொன்னீர்களே, அந்த தண்ணி லாரியில் இருந்து என்னை காப்பாற்றி இருக்க வேண்டாமா? மீண்டும் பூமிக்கு என்னை அனுப்புங்கள். அட நீயாது, அடையாளம் தெரியாமல் இவர்கள் அழைத்து வந்து விட்டார்களே. அலட்டிக்காமல் சொல்லி முடித்தாராம் கடவுள். போ, தண்ணி லாரி ஏறியதுதான். அதுவை அதுவாக உணர்வதே அழகு, உள்ளதை உள்ளார்ந்து உணர்வதே பேரழகு. அழகு என்பது ஒரு ஆபத்தான ஆயுதம். அதை வைத்துதான் பெண்கள் ஆளுகிறார்கள், ஆண்கள் ஆளப்படுகிறார்கள். இது அறிஞர் அண்ணா. தான் என்ற ஆணவம் கொண்டவர் சுய நலத்தில் முன்னேறுவாரே தவிர சுய சரிதையில் அல்ல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை 2 கேட்டாச்சு. அதோட நம்ம பேசி